Hey folks, the big is here. ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிற படம் என்ன பார்த்தீங்கன்னா தி கேப்ராண்ட். இந்த கேப்ராண்ட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு 12 வயசு இருக்கும். அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது. இவங்க 2 பேருமே வந்து ஸ்கூலுக்குலாம் போகிறதில்ல. இந்த ரோட்டில் போய்ட்டு ஒரு சின்ன சின்ன பொருட்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறது தான் வேலை. அப்படி சேல்ஸ் பண்ணும்போது அந்த தங்கச்சிக்கு ஒரு 10 வயசு இருக்கும். அந்த தங்கச்சியை வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கடையோட ஓனர் இருக்கார். அவனுக்கு ஒரு 25 வயசு இருக்கும். அந்த பொண்ணை பார்த்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட போய் ப்ரப்போஸ் வைக்கிறான். இது வந்துட்டு அவங்க அண்ணன், அதாவது நம்ம அந்த சின்ன பையனுக்கு வந்து பிடிக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறா, வீட்டை விட்டு ஓடிடலாம். வீட்டை விட்டு ஓடினதுக்கப்புறம் அவனுக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஜேர்னி, அவனுக்கு ஒரு சர்வைவல் லைஃப் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை வந்து காட்டுறாங்க இந்த படத்தில். அங்கே போனால் அங்கே ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன ஒரு பையன் இருக்கான். அவங்களோட லைஃப் வந்து ஜேர்னி ஆகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே மறுபடியும் திரும்பி வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பொண்ணு வந்து இறந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வருது. எப்படின்னு பார்த்தா அவனோட அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த சின்ன பொண்ணுக்கு என்ன தெரியும், நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால அந்த குழந்தை வந்து இறந்துருது. இது தெரிஞ்சவொன்னே அந்த பையன் என்ன பண்ணுறான்னா ஒரு கத்தி எடுத்துகிட்டு குடுன்னு ஓடி போயிட்டு அந்த பர்சன் இருக்கார் இல்லைங்களா, கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போனாலும் அந்த பொண்ணை அவனை போய்ட்டு குத்திடுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு போலீஸ் அவனை பிடிக்குது. போலீஸ் அவனை பிடிச்சிட்டு கோர்ட்டில் வந்து நிப்பாட்டுறாங்க. கோர்ட்டில் வந்து நிப்பாட்டினதுக்கப்புறம் ஜட்ஜுக்கிட்ட வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கலாம். இப்போ வந்து என்னோடய அம்மாவுக்கு வயிற்றில் வந்து ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை வந்து பிறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுக்குறேன். இந்த படம் எதுக்கான படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் ஒரு முழு கதையை வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த படத்தோட மேக்கிங்கில் வந்து நமக்கு வந்து ரொம்பவுமே வந்து பிரமிக்க வைக்கிற நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது. எஸ், இந்த படத்தோட ஸ்டோரியோட ஒரு சில லைன் நான் வந்து சொல்லியிருக்கேன். எஸ், பட் ஆனால் வந்து இந்த படம் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். எல்லாத்துக்குமே வந்து குழந்தை திருமணம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம் அப்படிங்கிறத வந்துட்டு புரியாத இன்னும் எவ்வளவோ மக்கள் இருக்காங்க, புரியாத எவ்வளவோ ஊர் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு அதை பார்க்கும்போது நமக்கே வந்து பயமாக இருக்கும். இந்த லைட் ஹார்ட்டாக போகணும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து பார்க்கும்போது நம்ம ஹார்ட் வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகும். ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு அப்பப்போ இந்த மாதிரி ஒரு ஹார்ட் மூவிஸ்லாம் நம்ம வந்து பார்க்கணும். எஸ், ரைட். ஸோ அதான் இந்த மாதிரி நான் சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பாருங்கள். ஸோ வருஷம் நம்ம நிறையா மூவிஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு வரோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். எஸ், தேங்க்யூ, பாய்.